அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, யமுனைக்கு புண்ணியமும் கோதாவரிக்கு பாவமும் எப்படி வந்தது? பூமியில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் வாழ்வின் ஆதாரமாக இருக்கும் நீருக்கு அதிபதிகளான நதிகளை நாம் பெண் தெய்வங்களாக பார்க்கிறோம், வழிபடுகிறோம். அவற்றில் நீராடி உடல் தூய்மை மட்டுமல்ல, உள்ள தூய்மையையும் பெறுகிறோம். கங்கை போன்ற நதிகளில் நீராடி நம் தீய கர்மாக்களையும் பாவங்களையும் கூட தொலைக்கிறோம். நம் இதிகாசங்களிலும் புராணங்களிலும் வாழ்விலும் நதிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒரு நதி தான் செய்த செயலால் பெற்ற புண்ணியத்தையும், மறு நதி தான் செய்த செயலால் அடைந்த பாவத்தையும் பார்ப்போம். இந்து மதத்தில் கங்கையை போலவே யமுனை நதியும் போற்றி வணங்கப்படுகிறது. இந்து புராண கதைகளின்படி யமுனை நதி சூரிய கடவுளின் மகளாகவும் மரணதேவன் யமனின் தங்கையாகவும் கருதப்படுகிறாள். அதனால்தான் அண்ணனின் பெயர் யமன் என்றும் தங்கையின் பெயர் யமுனை என்றும் அழைக்கப்படுகிறது. யமுனை நதியில் நீராடினால் ஒருவர் அகால மரணத்தின் பிடியிலிருந்து விடுபடலாம் என்று நம்பப்படுகிறது. சரி, இப்போது யமுனை செய்த புண்ணியம் என்ன? தூய பெருநீர் யமுனை துறைவனை என்று பாடிய ஆண்டாள் கண்ணனுடைய அவதார காலத்தில் உபகாரம் பண்ணிய யமுனை நதிக்கு நற்சான்றிதழ் தருகிறாள். யமுனை செய்த உபகாரம்தான் என்ன? வாசுதேவர் கண்ணனை தூக்கி கொண்டு கோகுலத்துக்கு போகையில் அவர் கேட்காமலேயே இடுப்பளவுக்கு வடிந்து வழிவிட்டது அந்த யமுனா நதி. தன் சக்திக்கு உட்பட்டு செய்த இந்த செயலால் மாதவன் மனதிலும் மகாபாரதத்திலும் இடம்பெற்று மிக பெரும் புண்ணியத்தை தேடிக்கொண்டாள் யமுனை. இனி கோதாவரி நதி கலங்கத்தை தேடிக்கொண்டது எப்படி என்று பார்ப்போமா? ஸ்ரீ ராம அவதாரத்தின் போது ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் சென்றார். அந்த வனவாச காலத்தில் ஒரு நாள் ராவணன் சீதையை கவர்ந்து சென்றான். ராவணனுடைய விமானம் கோதாவரியை கடந்து செல்லும் போது அன்னை சீதாதேவி கீழே பார்த்து கதறுகிறாள், ஹே கோதாவரி, நீயும் என்னை போல பெண் அல்லவா? எனக்கு நேரும் பெரும் துன்பத்தை நீ இப்படி பார்த்து கொண்டிருக்கலாமா? உன்னால் இந்த அசுரனை எதிர்த்து என்னை ரட்சிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் ஒரு உபகாரம் செய். அந்த அடர்ந்த கானகத்தில் என்னை காணாமல் என்னுடைய கணவர் ஸ்ரீராமரும் அவருடைய அன்பு அனுஜன் லக்ஷ்மணனும் தவியாய் தவிப்பர். அவர்கள் ஒருவேளை என்னை தேடி உன்னிடம் வந்தால் எனக்கு நேர்ந்த துன்பத்தை என் பிரபுவிடம் சொல்லி என்று கேட்டுக்கொண்டார். அடர்ந்த கானகம் எங்கும் அன்னை சீதாதேவியை தேடிய ஸ்ரீராமர் கோதாவரியை வந்து அடைந்தார். ஒரு பொய்மானை தேடிச் சென்று என் மனைமானை தொலைத்து விட்டேன், நீ அவளை கண்டாயா என்று கண்ணீருடன் கேட்டார். ராவணனிடம் இருந்த பயத்தால் கோதாவரி ஒரு சலசலப்பு கூட காட்டாமல் அமைதியாக இருந்தாள். எந்த விதத்திலும் அவள் பதில் சொல்லவில்லை. உண்மை தெரிந்தவர்கள் உரிய சமயங்களில் அதை சொல்ல வேண்டும், எப்படியாவது வெளிப்படுத்த வேண்டும். அப்படி இல்லாமல் நமக்கு அதில் நேரடி தொடர்பு இல்லை, நமக்கு என்ன என்று வாய்ப்பூட்டு போட்டுக்கொண்டால் களங்கம் வந்தடையும். அப்பேற்பட்ட களங்கம்தான் கோதாவரிக்கும் வந்தது. ஆகவே நம் சக்தியால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை மற்றவர்களுக்கு தயங்காமல் செய்துவிட வேண்டும். நம்மிடம் ஒன்றை செய்யும் சக்தி இருந்தும் அதை செய்யாமல் தவிர்ப்பது மிகப்பெரிய பாவமாகும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.